வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு நாள் எல்லோரும் நன்றாக இருப்போம். சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இந்த இனிய நன்னாளில் நாம் பார்க்க போவது குரு பெயர்ச்சி. குரு கடகத்தில் உச்சம் பெறுகின்றார். 12 ராசிகளுக்கும் பலன் பார்த்து வந்தோம். நண்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க தற்போது 12 லக்னங்களுக்கும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மிதுன லக்னத்திற்கு இந்த குரு என்ன செய்ய போகின்றார் பார்ப்போம். மிதுன லக்னம் என்றாலே உங்களுக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு கடகத்தில் உச்சம் அடைகின்றார். இதுவே மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவமான மிதுன லக்னம் புதனுடைய வீடு என்பதால் நீங்கள் எப்பொழுதுமே பொதுவாக புதன் என்றாலே பேச்சு, அதே போன்று சமயோஜித புத்தி, கணிதம் போன்றவற்றில் வியாபாரத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஆக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் அடைகின்றார். மிதுன லக்னத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட மலை, தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் என்பது. குரு உச்சம் பெறுவது அதுவும் மிதுன ராசிக்கு 2 கடகத்தில், இது உங்களுக்கு 2ஆம் இடம், தனநிலை, பொன் பொருள், பேச்சு அனைத்தையும் காட்டும் இடம். ஆதலால் இந்த இடம் ஒரு சிறப்பான இடம். குரு என்பவர் தங்கத்திற்கும் உலக வங்கிகளுக்கும் பணத்திற்கும் மொத்த பணத்திற்கும் கஜானாவிற்கும் அவரே காரகர். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு நிறம் உள்ளது, ஒரு உலோகம் உள்ளது, காரகங்கள் உள்ளன. நண்பர்களே, குரு எப்பொழுதுமே உங்களுக்கு உலக வங்கியில் இருக்கக்கூடிய மொத்த பணத்திற்கும் அவரே காரகம், தங்கத்திற்கும் காரகம். ஆதலால் லக்னப்படி பார்த்தால் திரிகோண அமைப்பை பெற்று உங்கள் லக்னத்திலிருந்து குரு பகவான் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை 1, 5, 9ஆக அமையப்பட்டது. நீங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பை தருகின்றது. அதுவே இந்த இடத்தில் முக்கியமான விஷயம். ஆக உங்களுக்கு திரிகோண அமைப்பை பெற்ற இந்த குரு உங்களுக்கு 100% நன்மை, சுபத்தன்மை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மிதுன லக்னம், மிதுன ராசி இருவருக்கும் ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம். பணத்தட்டுப்பாடு என்பது காணநீராக மாறும் நண்பர்களே. கடன் பிரச்சனையால் தூக்கத்தை இழந்தவர்களுக்கு இனி ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஆகவே இனி கவலைப்பட வேண்டாம். பேங்க் பேலன்ஸ் உயரும், இனி உயர்ந்து கொண்டே போகும், சேமிப்பு அதிகரிக்கும். உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களை தேடி வந்து மதிப்பார்கள், உங்களை பார்ப்பார்கள். காரணம், உங்களுக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக குருவின் 9ஆம் பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது. திருவோண பார்வை, 9ஆம் பார்வை என்பது சக்தி வாய்ந்தது. அது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில் பெரிய இடத்திற்கு செல்வீர்கள், நல்ல அமைப்பு கிடைக்கும். குரு தான் நின்ற இடத்தை விட பார்வை பலம் என்பது எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பை தரும். ஆகவே உங்களுக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடம் பார்வை என்பது நோய் நொடிகள் தீரும், எதிரிகள் காணாமல் போய்விடார். நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதை. 8ஆம் இட பார்வை என்பது எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். 10ஆம் இடம் பார்வை என்பது வேலை வாய்ப்பு அமையும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களே, மிக முக்கியமான விஷயம், உங்கள் பேச்சில் நிதானம் வேண்டும். நான் சொல்வதெல்லாம் சரி என்ற எண்ணம் வரும். அதை மட்டும் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு ஒரு பொற்காலம்தான் நண்பர்களே. இருப்பினும் தற்போது உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது என்று பார்த்து சொல்வது மிக மிக நல்லது. அதை பொறுத்து சில மாற்றங்கள் ஏற்படும். மனமலை என்பது உறுதி. மிதுனம் என்றாலே கொண்டாட்டம் தான். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். மஞ்சள் நிறத்தை பார்ப்பது, மஞ்சள் நிற ஆடை அணிவது, மஞ்சள் நிறத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பயன்படுத்துவது, செல்போனில் கூட மஞ்சள் நிற படங்களை வைத்துக் கொள்வது, அதை பார்த்துக் கொண்டிருக்கும். அதே போன்று திருச்செந்தூர் சென்று நீங்கள் ஒரு முறை சென்று வந்தால் மிகப்பெரிய நற்பலனை தருவார் குரு பகவான். ஆகவே நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது என்பதை அறிந்து கிடைப்பதை
பின்தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் நண்பர்களே.